அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சிக்கு உண்டான ஒரு பலாபலனை இந்த சேனல் வழியாக சொல்லிக் கொண்டு வந்துட்டு இருக்க நண்பர்களே, 12 ராசி வழியாக குரு பயிற்சி உங்கள் ராசிக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும், எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் என்பதை இந்த சேனல்ல பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அனைவரும் கேளுங்க. இப்ப 12 ராசிக்கும் பலனை முழுமையாக சொல்லிவிட்டேன். அதே மாதிரி இப்ப 12வது ராசியாக ஆஹ் பலனை சொல்கிறேன் நண்பர்களே. 12வது ராசின்னு பார்க்கும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தாங்க. மீனராசிக்கு தான் குரு பகவான் அதிபதியா வர்றார். இப்ப இந்த பயிற்சி காலம் எந்த காலகட்டம்னு பார்க்கும்போது, ஏன்னா அனைவருக்கும் சொல்லியிருக்கேன், அனைத்து ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்க ராசிக்கு சொல்லணுமல்ல. மே மாசம் 11ஆம் தேதி மே மாசத்துல வந்துங்க 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28 மேல பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர். உங்க ராசி அதிபதியா அவர் தான். அடுத்தது 10ஆம் அதிபதியும் அவர் தாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி அவர் தான். அப்ப அவர் வந்து கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். அப்ப குரு பகவான் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப இந்த காலகட்டங்கள் வந்து சிறப்பு இல்லைன்னு தான் சொல்றோம். ஏன்னா நாங்க சனி பயிற்சியில சொல்லியிருக்கிறேன். அந்த சனி பயிற்சியை சொல்லும் போது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுகள் மிக சிறப்பாக இல்லை. தேவையில்லாத செலவுகள், உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில முன் வச்சிருந்தேன். ஆனா இப்போ வந்து குருவும் பயிற்சி ஆகிறாரு. மே மாசத்துல வந்து குரு பயிற்சி ஆகிறார். குரு எங்கிருந்து எங்க போறார் அப்படின்னு பார்த்தா உங்க ராசிக்கு மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போறார். இப்ப 4ஆம் இடங்கிறது என்ன? நம்மளோட சுகஸ்தானம், சொந்த சொந்த உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சொத்துங்கிற ஸ்தானம், வண்டி வாகனங்கிற ஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானத்துக்கு எல்லாம் போறாருங்க. சொத்துங்கிற ஸ்தானத்துக்கு எல்லாம் போறாரு. அப்ப அந்த ஸ்தானம் என்ன? டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய இடம். அப்ப மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அனைவருமே ஒரு டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான ஒரு மாற்றத்தை, அதாவது உங்க பேர்ல இருக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க பேர்ல மாற்றக்கூடிய தன்மையும், இல்ல நீங்களே மாத்தி அமைக்கக்கூடிய தன்மையும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தொடர்பு பிரச்சனைகள் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்ல சிக்கல்கள் வரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குங்க. ஏன்னா அது வந்து டாக்குமெண்ட்ஸுக்கு இடத்துல போய் குரு போயிட்டோம்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம். இல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு மாற்றக்கூடிய தன்மை இருக்கா, உங்க பேர்ல சரியில்லாம கூட இருக்கலாம். ஏன்னா பாதகமான இடத்துக்கு போறாரு. அப்ப அதுல ஏதாச்சும் பாதகத்தை கொடுக்கும். அதனால அதை சாதகமாக்குறதுக்கு ஒரு மாற்றத்தை எண்ணலாம். இல்லாட்டி நம்ம பேர்ல இருந்து வேறவங்களுக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் கொடுங்க. ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி இடம். அடுத்தது இந்த பாவத்துல எந்த பாவத்துல குரு இருக்குன்னா அந்த பாவத்துக்கு உண்டான வேலையை 100% கொடுப்பாருங்க. அப்ப 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு அது சொத்துங்கிற ஸ்தானம். அப்ப சொத்துங்கிற ஸ்தானத்துல வந்து சொந்த பந்தத்துங்கிற ஸ்தானத்துக்கு வந்து ஒரு சொத்தை வாங்கி விற்கக்கூடிய தன்மை உண்டு. இல்லாட்டி ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படிங்கன்னா உங்க பேர்ல இந்த காலகட்டத்தில் சொத்து எது இல்லாம இருக்கிறது, வாங்காம இருப்பது நல்லது. யாரு பேர்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வேண்டுமில்ல. அப்ப உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்க பேர்ல வாங்குவதோட உங்களோட கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய மனைவி பேர்ல வாங்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து பிள்ளைங்களோட பேர்ல வாங்கலாம். அவங்க ஏன்னா உச்சத்தை நோக்கி போறாரு. 5ஆம் இட புத்திரஸ்தானம் உச்சத்தை நோக்கி குரு போறாரு. அப்ப அவங்க பேர்ல வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மையில வச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததாக உங்களோட குருவோட பார்வை எடுத்துக்கணுங்க. குருவோட பார்வை எதை பார்க்கறாருன்னா மீன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறாரு. 5ஆம் பார்வையாங்க. அஷ்டமஸ்தானமும் சரியில்லைங்க. ஏன்னா குரு அஷ்டமத்தை பார்க்கும்போது நமக்கு கஷ்டம் குறையுமான்னு பார்த்தா அதிகரிக்குதுன்னு சொல்லுது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருதுங்கிறான். இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை வருங்கிறான். அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுறான். அப்ப அஷ்டமஸ்த குரு பார்ப்பது சிறப்பில்லை. அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் பார்வையை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப இந்த காலகட்டம் தொழில் கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா சிறப்புங்க. தொழில் வளர்ச்சி பெறுங்க. தொழில் நல்லா இருக்குங்க. தொழில்னால அனைத்துமே நல்லா இருக்கு. அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணங்க மாதிரி நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சமாவே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்ப வேலை செய்ய செய்ய வேலையை நம்ம பார்க்க பார்க்க நமக்கு உண்டான ஒரு பலனை குரு பகவான் நிச்சயமா கொடுத்துருவார். ஏன்னா சனி லக்கணத்துல இருக்கார். உங்களோட ராசியில் இருக்கார். சொல்ல போனா உங்களோட ராசியிலே சனி பகவான் இருக்கார். சனிங்கிறது யாருங்க? உழைக்கக்கூடிய கிரகம், உழைப்பாளிங்க. வேர்வை சிந்தனா பலன் உண்டுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த பார்வையா குருவோட பார்வை 10ஆம் பார்வை சிறப்பை தருங்க. சிறப்பான பார்வை. அப்ப சொத்து சுக சேர்க்கை உண்டு. அது யாரு பேர்ல வச்சுக்கலாம்? மனைவி பேர்ல வச்சுக்கலாம். எப்படி மனைவி பேர்ல? ஏன்னா மனைவி வந்து 7ஆம் இடங்க. 7ஆம் இடங்கும் போது குருவோட பார்வை மனைவிங்கிற ஒரு 4ஆம் இடத்துக்கு விழுவுதுங்க. மனைவி பேர்ல சொத்து வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். அவங்க பேருக்கு 4ஆம் இடத்துக்கு விழுவுது. மனைவியோட 4ஆம் இடத்துல போய் குருவோட பார்வை விழுவதுனால மனைவி பேர்ல வாங்குவது
அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஒப்பந்தம் பண்ணி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கூட, அந்த ஒப்பந்த அடிப்படையில கூட பார்ட்னருக்கு தான் லாபம் ஒழிய உங்களுக்கு லாபம் வராதுங்க. இருந்தாலும் அதுவும் பிரச்சனைய குடுக்குங்க. இதையும் நீங்க யோசனை பண்ணிக்கணும். அதே மாரி குருவோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பார்வை 9 பாக்கிய பார்வை 12ஆம் இடம். மோட்சமான ஸ்தானத்த பார்க்குறாரு. 12ஆம் இடத்த பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடத்த பார்க்கும்போது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சயான சுகபோகம். ஏதோ நிம்மதியா இந்த காலகட்டத்தில வாழலாங்க. 8ஆம் இடத்த பார்த்து கஷ்டத்த குடுத்தாலும், இந்த 12ஆம் இடத்த சுப விரயங்களை குடுத்து, சுப செலவுகளை குடுத்து, ஒரு சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய அமைப்பை மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி குடுக்கும். இந்த குருவோட பெயர்ச்சி காலம். அதனால இந்த குரு பெயர்ச்சி அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த மாரி ஒரு பலாபலன் நடக்கும், எப்படி இருக்கும் என்பதை இந்த சேனல் வழியாக 12 ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். 12 ராசிக்காரங்களுக்கு பொறுமையா கேளுங்க. கேட்டு இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும், இந்த உங்களோட கருத்தை இந்த சேனல்ல பதிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதுக்குண்டான விளக்கத்தை எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமா பதிவிடுங்க நண்பர்களே. நன்றியும் வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். மீண்டும் ஒரு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.